சுரேஷ் தங்கராஜ் கிட்ட ஃபோன் பண்ணி, மாமா நீங்கள் உண்மையாகவே மதியோட பிரின்சிபல் சார் கிட்ட பேசிட்டீங்களா என்ன? ஆமாண்டா, நான் பேசினதுனால தான் அவளுக்கு வேலையே போச்சு. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? நான் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன்ல. எனக்கு இப்போ அவளை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. நைட்டு கூட தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கா. அதுவும் நான் நேற்று காலேஜில் போய் அவளை கூப்பிட போகும்போது எல்லாரும் அவளுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்கு மாமா. பேசாமல் பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு பேசிடலாமா? உங்களுக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் கூட போய் பேசுகிறேன். டே அவசரப்படாத. ஒரு 2 நாள் அவள் அப்படிதான் இருப்பா. போக போக எல்லாமே பழகிரும். இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு சாதாரண விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகிறதும் கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்பத்தை பார்க்கறதும் பொம்பளைங்களுக்கு ரொம்பவே சாதாரணமான விஷயம். என்ன, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, இதுக்கப்புறமா எல்லாம் சரியாக நடக்கும். ஒருவேளை நீ அவளுக்காக இப்போ பாவப்பட்ட, அப்புறம் உனக்காகவும் உன்னோட குடும்பத்துக்காகவும் நான் பாவப்பட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அவள் பண்ணாலும் பண்ணிடுவா. இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவன் உங்கள் அப்பா அம்மாவை இழுத்ததை மறந்துடாத சுரேஷ். இப்போதைக்கு அவள் அழுதுட்டு போட்டோம். என்ன, ஒரு 2 நாளா இல்லை 4 நாளா அழுதுகிற வரைக்கும் அவள் அழுது முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்காக வீட்டு வேலையை செஞ்சுதான் ஆகணும். அந்த வீட்டுக்குள்ளே அந்த மலர் எப்படி இருக்காளோ அதே மாதிரி இருந்துதான் ஆகணும். ஸோ நீ அவள் அழும்போது ஆறுதலாக மட்டும் இரு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். அதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்கே ரேவதி சும்மா கோவத்தோட காளி ரூபத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தங்கராஜும், சரி சுரேஷ், நீ பாரு, எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு ஃபோனை கட் பண்ண. அந்த பக்கம் ரேவதியும், என்னங்க, நீங்கள் சுரேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதானா? அப்பனா மதியோட வேலை போனதுக்கான காரணம் நீங்கள் தானே? நீங்கள் ஏங்க இப்படி பண்ணீங்க? மதி உங்களை அப்படி என்ன பண்ணா? அவள் பாட்டுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் விட்டுட்டு வேலைக்கு தானேங்க போய்கிட்டு இருந்தா. இங்கே பாரு, நான் எது பண்ணாலும் உன் தம்பியோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன். நீ என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? பொம்பளைங்க வீட்டுக்கு அடக்கமாக வீட்டு வேலையை செஞ்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷனை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். தேவையில்லாமல் வேலைக்கு போகிறதுனால தான் இங்கே பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. பாரு, நீயும் மலரும் வீட்டில் தானே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அந்த மதி வேலைக்கு போய்கிட்டு இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனையும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் குடும்பத்தில் எல்லாரும் நல்லபடியாக அமைதியாக நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு மதி வேலைக்கு போகாமல் இருக்காதான் நல்லது. நான் என்ன பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவேன். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். எதை பண்ணாலும் நீங்கள் உங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ணுவீங்க. இப்போ என்ன, மதி வேலைக்கு போகிறத நிறுத்திட்டா வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் மதி கிடையாது, என் அம்மா. என்ன, உன் அம்மாவை பற்றி என்கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, தப்போ சரியோ நியாயம் எதுவோ அதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் அம்மா பண்ணுற கொடுமையால தான் மதி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. மதியோட கேரக்டரை அவளால் மாற்றிக்கவே முடியாது. இப்போ மட்டும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மதி வேலைக்கு போகலைன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. வேணும்னா பாருங்கள், இன்னும் 2 நாளில் அங்கே பிரச்சனை, அங்கே இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் அலக்கழிக்க தான் போகிறாங்க. நீங்கள் ஏன்டா மதியை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு வருத்தப்பட தான் போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாம்? இப்போ கூட என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறமா பொம்பளைங்களோட கடமை குடும்பத்தை பார்க்குறதும் குழந்தைங்களை பார்க்குறதும் தானா? என்னோட கனவை இதுக்கப்புறமா நான் உங்களுக்காக தடுத்து நிறுத்தி வைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இதில் பதறி போன தங்கராஜும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரேவதி, முதல்ல கதவை தர, தப்பான முடிவு எதையும் எடுத்துடாதுன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்கா. அதே நேரத்தில் அங்கே வந்து தங்கராஜோட அம்மாவும், என்னடா என்ன மறுபடியும் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனையா? டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சு நீங்கள் இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இப்போ அவளை என்ன சொல்லி தொலைச்ச? அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், நம்ம கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஏ ரேவதி, முதல்ல வெளியே வாமா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்ல. அப்போ டோர் கதவு ஓப்பன் ஆகுது. வந்திருக்க ரேவதியை பார்த்துட்டு 2 பேரும் வாயை பொழந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரேவதியும், கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். அந்த வேலையில் கூட என்னோட ஓனர் என்ன மறுபடியும் வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நான் தான் இந்த குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் என்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமாவும் அப்படி இருக்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நான் என்னோட கனவு வேலையை செய்யறதுக்காக கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கெத்தாக ப்ரொஃபஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஹேண்ட்பேக்கெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப கெத்தோட திமுரோட கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு தங்கராஜும், என்னடா அந்த மதியை வீட்டில் அடக்கி உட்கார வைக்கலான்னு பார்த்தா இப்போ ரேவதிக்கு ரெக்கம் அடிச்சு பறந்துக்கிட்டே இருக்காளே, இப்போ இவளை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியவே இல்லையோன்னு சொல்லிட்டு ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ரேவதி பண்ண விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ தங்கராஜலோட தான் தன்னோட வேலையே போச்சுன்ற விஷயம் மட்டும் மதிக்கு தெரிய வந்தா அவ்வளோதான், சுரேஷோட கதையும் சரி தங்கராஜோட கதையும் சரி மொத்தமாக முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ இப்படி ரேவதி மட்டும் வேலைக்கு போகிறாங்கன்ற விஷயம் மலருக்கு தெரிய வந்தா மலருமே தான்
நானுமே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ மலருமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அடுத்து ராஜலட்சுமியோட கதை என்ன ஆகும்னு போக போக நமக்கே தெரிய வந்துடும். ஸோ மலரும் மதியும் ரேவதியும் 3 பேருமே சேர்ந்து வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?